Hello to everyone. Today we see about the topic national income. நேஷனல் இன்கம்ல எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. Shall we start the class? Yes. First question is identify true statement from the following about income method of national income accounting. Option A, income method includes retirement pension. Income method includes donation received. Income method includes old age pension. Income method includes social security contribution made by employer. Choose the correct answer from the options given below. A and B only. B and B only. D only. A and D only. First questions என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்றோம். அக்கௌண்டிங் மீன்ஸ் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இன்கம் மெத்தட்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் இன்கம் மெத்தட் டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ்ல தேசிய வருமான கணக்குல வருமான முறையில என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வருமான முறையில் ஓய்வூதியம் அடங்கும். வருமான முறையில் பெறப்பட்ட நன்கொடைகள் அடங்கும். வருமான முறையில் முதியோர் ஓய்வூதியம் அடங்கும். வருமான முறையில் முதலாளியால் செய்யப்படும் சமூக பாதுகாப்பும் பங்களிப்பும் அடங்கும். இது இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்கம் மெத்தட் இன்க்ளூட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்கம் மெத்தட் ஆஃப் நேஷனல் இன்கம்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா சம்மிங் அப் ஆஃப் சம் ஆஃப் எதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து இங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா வேஜஸ், சேலரிஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். இது எல்லாமே எதுல அடங்கும் அப்படின்னு சொன்னா இன்கம் மெத்தட்ல வந்துடும். இது எல்லாமே வந்து நேஷனல் இன்கம் நம்ம கணக்கு பண்றதுக்காக இன்கம் மெத்தட்ல இது எல்லாமே வந்துடும். பிளஸ் இது இல்லாம இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா பென்ஷன், அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜோட பென்ஷன். எந்த மாதிரியான பென்ஷன்ஸ் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட், அதுக்கு அப்புறமேட்டு நம்ம வாங்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வாங்குற அந்த பென்ஷன்ஸோ அண்ட் தென் ஓல்ட் ஏஜஸ் பென்ஷன்ஸோ என்ன ஆகும்னா இதுல ஆட் ஆகும். எந்த மெத்தட்ல அப்படின்னா இன்கம் மெத்தட்ல இது ரெண்டும் ஆட் ஆகும். எது இல்லாம ஆட் ஆகும்னா வேஜஸ், சேலரி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும் இல்லாம பென்ஷன்ஸ், ரிட்டைர்மெண்ட் டைம்ல பென்ஷன்ஸோ ஓல்டேஜ் பென்ஷன்ஸோ என்ன ஆகணும், இது ரெண்டுமே ஆட் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸும் எதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு இன்க்ளூட் ஆகும். அதுவும் எந்த மெத்தட்ல அப்படின்னா இன்கம் மெத்தட்ல இதுவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்கம் மெத்தட் இன்க்ளூட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பென்ஷனும் எதுல இருக்குன்னா எதுல வரும் அப்படின்னா இன்கம் மெத்தட்ல வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏவும் என்னன்னா கரெக்ட். அண்ட் தென் இன்கம் மெத்தட் இன்க்ளூட்ஸ் டொனேஷன் ரிசீவ். டொனேஷனை பத்தி ரிசீவ் பண்றத வந்து இன்கம் மெத்தட்ல நம்ம சொல்லல. இன்கம் மெத்தட் இன்க்ளூட்ஸ் ஓல்ட் ஏஜ் பென்ஷன். இப்பதான் சொன்னேன் ரிட்டைர்மெண்ட் பென்ஷனும் ஓல்ட் ஏஜ் பென்ஷனும் இந்த ரெண்டு ஃபேக்டரும் எதுல இன்க்ளூட் ஆகும்னா இன்கம் மெத்தட்ல இன்க்ளூட் ஆகும். ஸோ சியும் என்னதுன்னா கரெக்ட். அண்ட் தென் டி, இன்கம் மெத்தட் இன்க்ளூட்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் மேட் பை எம்ப்ளாயர். திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னா ஏவும் சியும் கரெக்ட். இன்கம் மெத்தட்ல இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், the domestic services women perform at home are not paid for since money is not being used here and is not registered as part of economic activity. This result in overestimation of GDP, underestimation of GDP, exact estimation of GDP, economic estimation of GDP. பெண்கள் வீட்டில் செய்யும் வீட்டு வேலைகளுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை.
பணம் இங்கு பயன்படுத்துவதில்லை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பதிவு செய்யப்படுவதில்லை என்பதால் இதன் விளைவாக இப்போ வீட்ல ஒர்க் பண்ற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ற இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து எதுல இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா நம்ம எக்கானமி ஆக்டிவிட்டியில டெவலப் பண்றதுக்கான ஒரு இதுவா என்ன பண்ணலன்னா இதை வந்து ஆட் பண்ணல. என்ன விஷயத்த ஆட் பண்ணல அப்படின்னா உமன்ஸ்லாம் வந்து வீட்டுல ஒர்க் பண்றத அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இதுல ஆட் பண்ணல. அவங்களுக்குன்னு ஒரு வேஜோ இல்லைன்னா ஒரு சேலரிஸோ என்ன பண்ணலன்னா கொடுக்கல. அவங்க வீட்டுல ஒர்க் பண்றத ஒரு டியூட்டியா என்ன பண்றாங்கன்னா பாத்துட்டு இருக்காங்களே வேண்டி, ஆனா அதுக்கான ரெமுனரேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது வந்து எந்த மாதிரியான எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னா அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. ஏன் அண்டர் எஸ்டிமேஷன்னா எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னா ஒரே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெமுனரேஷனுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கல, எந்த ஒரு சேலரியுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால இதை எதுல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைவான மதிப்பீடு. அந்த அவங்க செய்யற வேலைக்கு குறைவான மதிப்பீடு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், இன் ஆல் த 3 மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம். என்னென்ன 3 மெத்தட்ஸ் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு? ஒரு 8 ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த 8 ஃபார்முலாஸ் இல்லாம பிளஸ் இந்த 3 எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் வேல்யூ ஆடட் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸை வச்சு எதை கால்குலேட் பண்ணலாம்னா நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி இந்த 3 மெத்தட்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். த நேஷனல் இன்கம் ரிமைன்ஸ் த சேம். அப்போ நேஷனல் இன்கம் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. த ரீசன் பிஹைண்ட் இஸ் ஏ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஆப்போசிட். பி, ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். சி, ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம். டி, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இதுல எது ஆன்சர்னா எஸ், ஆப்ஷன் டி, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அது எப்படி நான் சொல்றேன். தேசிய வருமானத்தை கணக்கிடும் 3 முறைகளிலும் செலவு முறை, வருமான முறை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட முறை. தேசிய வருமானம் அப்படியே உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் வருமானமும் செலவும் எதிரெதிர். செலவினங்களின் தலைகீழ் ஓட்டம், வருமானங்களின் தலைகீழ் ஓட்டம், வருமானங்களின் வட்ட ஓட்டம். இதனோட ஆன்சர் என்ன? இதுக்கான ரீசன் என்ன நேஷனல் இன்கம் சேமா இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ஃபார்ம்ஸ் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ்ல இருந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யாருக்கு ப்ரொவைட் பண்றோம்? ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறவங்க அதுக்கான ஃபேக்டருக்கான சர்வீசஸை என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு திரும்ப கொடுத்துடுறாங்க. காசா என்ன பண்றாங்க? அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. வாங்குற பொருளுக்கான செலவு எவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்றதுக்கான அந்த அமௌண்ட்டை என்ன பண்றாங்கன்னா திரும்ப ஃபர்ம்ஸ்க்கு பே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோல இருக்கு. எது? இன்கம் ஃபார்ம்ஸ் கிட்ட இருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட போகுது. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து மறுபடியும் அகைன் யார்கிட்ட வருது அப்படின்னா ஃபார்ம்ஸ் கிட்ட வருது. இப்போ ஒருத்தர்கிட்டயே மட்டும் இல்லாம அந்த இன்கம் என்ன ஆகுதுன்னா ஃபார்ம்ல இருந்து ஹவுஸ் ஹோல்ட், ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து அகைன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்ம்ஸ் இருக்காங்க, ஃபார்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இப்போ ஃபார்ம்ஸ்ல இருந்து யாருக்கு போகும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகும். எது போகும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து யாருக்கிட்ட போகும் அப்படின்னா என்னவா போகும் அப்படின்னா ஃபேக்டர் சர்வீசஸ்க்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகும். இது எப்படி அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனம் நீங்களே கூட ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ், நம்ம வந்து எந்த மாதிரியான பொருள்லாம் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் செல் பண்ணுவோம். என்னெல்லாம் செல் பண்ணுவோம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் என்ன பண்ணுவோம்? ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே மறுபடியும் என்ன பண்ணுவோம்?
வாங்கின பொருளுக்கு எவ்வளவோ அந்த சர்வீஸ் எவ்வளவோ அதுக்கான காசை என்ன பண்ணுவோம்னா திரும்பவும் ஃபர்ம்ஸ்க்கு பே பண்ணுவோம். இந்த இன்கம் வந்து ஒரே இடத்துலயே நிக்காம ஃபர்ம்ஸ்ல மட்டுமே நிக்காம என்னவா போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல இல்லாம ஃபர்ம்ஸ்ல இருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து அகைன் ஃபர்ம்ஸ்க்கு வருது. ஸோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் தென் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கண்டினியூஸ்ல என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இந்த எக்கானமில. எதன் மூலயமா ஃப்ளோ ஆகுது? இன்கம் மூலயமா ஃப்ளோ ஆகுது. அண்ட் தென் அனதர் ஒன், இந்த மூணு மெத்தட்ஸையும் வச்சுதான் நம்ம எதை கால்குலேட் பண்றோம்? நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே. அண்ட் தென் the next question, final goods consists of. ஃபைனல் கூட்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு இறுதி பொருட்கள் வந்து எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஏ இன்ஃபீரியர் கூட்ஸ் அண்ட் நார்மல் கூட்ஸ், பி கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ், சி கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ், டி கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ். தாழ்ந்த பொருட்கள் மற்றும் சாதாரண பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் இடைநிலை பொருட்கள், மூலதன பொருட்கள் மற்றும் இடைநிலை பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் மூலதன பொருட்கள். இதெல்லாம் ஆப்ஷன் டி கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ். இப்போ கன்சியூமர் கூட்ஸ்ல வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியர் கூட்ஸ், நார்மல் கூட்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் கூட்ஸ் பிளஸ் இன்டர்மீடியட் கூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏல வந்து இன்ஃபீரியர் கூட்ஸும் நார்மல் கூட்ஸும் வந்து இன் ரிலேஷன் டு இன்கம். இது ரெண்டும் எதனோட ரிலேட்டட்னா இன்கமோட ரிலேட்டட். எந்த ரெண்டு கூட்ஸ்? இன்ஃபீரியர் கூட்ஸும் நார்மல் கூட்ஸும். அண்ட் தென் பில இருக்க அந்த இன்டர்மீடியட் கூட்ஸ், இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைனல் குட்ஸ். நாட் ஒன்லி அ ஃபைனல் குட்ஸ், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல ஃபைனல் குட்ஸாக தான் இருக்கு இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ அது வந்து ஃபைனல் குட்ஸ் கிடையாது. அப்போ எது ஃபைனல் குட்ஸ் அப்படின்னா கன்சியூமர் குட்ஸும் கேபிட்டல் குட்ஸும் தான் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் கன்சியூம்டு பை இண்டிவிஜுவல்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இண்டிவிஜுவல்ஸா ஒருத்தவங்க வந்து ஒரு நபரோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை என்ன பண்றாங்க, தேவைப்படுற பொருட்களை வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன தேவை அப்படின்னா ஃபுட்டு, கிளாத்து, இந்த மாதிரி நார்மல் லைஃப் மீட் பண்றதுக்கான தேவையானதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட வாண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபைனல் குட்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் தென் கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் வந்து குட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் குட்ஸ். ஒரு பொருளை எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்னொரு பொருளுக்கான ப்ரொடக்ஷன், அதுதான் வந்து இங்க கேபிட்டல் குட்ஸ் சொல்றாங்க. லைக் மிஷினரி, எக்யூப்மெண்ட், பில்டிங்கு, இதெல்லாம் வந்து ஒரு பொருள் நீங்க உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பொருளை என்ன பண்றோம், ஒரு குட்ஸா நம்ம இங்க செலவு பண்றோம். ஸோ தட் இஸ் திஸ் டூஸ் ஆர் ஃபைனல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸும் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபைனல் குட்ஸ்? இதுல எது ஃபைனல் குட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் குட்ஸ்ன்றது முழுமை அடைஞ்ச பொருள், அததான் இங்க வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எது முழுமை அடைஞ்ச பொருளா இல்ல? ஏ டீ லீவ்ஸ் பர்ச்சேஸ்ட் பை த கன்சியூமர், பி purchase of machines by a firm, C tea leaves purchased by a restaurant, D vegetables bought by a consumer households. பின்வருவனவற்றில் எது இறுதி பொருள் அல்ல? நுகர்வோரால் வாங்கப்பட்ட தேயிலை இலைகள், ஒரு நிறுவனத்தால் இயந்திரங்களை வாங்குதல், ஒரு உணவகத்தால் வாங்கப்பட்ட தேயிலை இலைகள், ஒரு நுகர்வோர் குடும்பத்தினரால் வாங்கப்பட்ட காய்கறிகள். ஆப்ஷன் சி தான் வந்து நாட் அ ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டீ லீவ்ஸ் இருக்கு. அந்த டீ லீவ்ஸ் வந்து இப்ப நீங்க கடைக்கு போய் கன்சியூமரா இருக்கீங்க, நீங்க கடைக்கு போய் ஒரு டீ தூள் வாங்குறீங்க. ஸோ அது வந்து உங்களோட ஃபைனல் குட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷின்ஸ் பை எ ஃபர்ம். ஒரு நிறுவனம் அவங்களுக்கு தேவையான மிஷின்ஸை என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க. வெஜிடபிள்ஸ் பாட் பை எ கன்சியூமர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்.
நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் தேவையான காய்கறிலாம் என்ன பண்றோம்னா வாங்குறோம். இது எல்லாமே வந்து ஃபைனல் குட்ஸ். நம்மளுக்கு அந்த பொருள் என்ன கிடைக்குதுன்னா முழுமையா நம்ம கைக்கு கிடைக்குது. எது இதுல முழுமையா நம்ம கைக்கு கிடைக்கலன்னா, டீ லீவ்ஸ் பர்ச்சேஸ்ட் பை அ ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்ல டீ லீவ்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் என்னது, நாட் அ ஃபைனல் குட்ஸ். கடைசியா அது ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் வந்து நிக்குமானா கிடையாது. ரெஸ்டாரண்ட்ல இருந்து மறுபடியும் யாருக்கு அது கைக்கு போகும், யாரோட கைக்கு போகும் அப்படின்னா, அங்க வந்து யாரு கன்சியூம் பண்றாங்களோ அந்த டீயை, அவங்க தான் அதுல என்னவா இருப்பாங்கன்னா ஃபைனல் குட்ஸை யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ சி இஸ் நாட் அ கரெக்ட். சிக்ஸ்த் ஒன், ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கேட்டிருக்காங்க. பேமெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ற ஒரு அமௌண்ட், அதை வந்து நம்ம இங்க பேமெண்ட் அப்படி சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுல எது பேமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதா வரும், பென்ஷனா, இன்கம் டேக்ஸா, ஃபைனா, நெட் இன்ட்ரெஸ்டா? பின்வருவனவற்றில் பரிமாற்ற கட்டணம் எது? ஓய்வூதியம், வருமான வரி, அபராதம், நிகர வட்டி. இந்த 4 ஆப்ஷன்லுமே எது அப்படின்னு பார்த்தா பென்ஷன் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தா பென்ஷனை தான் என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டா யூஸ் பண்றோம். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பண்றோம். இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பே பண்றோம். ஆனா பென்ஷன் வந்து யார் பே பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளோட சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் என்ன பண்றாங்க, பே பண்ற ஒரு இது. ஃபைனும் வந்து யார் பே பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் ஆகிய நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட், நெட் இன்ட்ரெஸ்ட்டும் யார் பே பண்ணுவோம், நம்ம தான் பே பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் தான். ஒண்ணு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். எது அப்படின்னா பென்ஷன் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். Seventh one, in a country, the value of net domestic product at factor cost is rupees 1000 crores. ஒரு கண்ட்ரியோட, ஒரு கண்ட்ரில நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. அதுல டெப்ரிசியேஷன் 30 crores. ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட் இஸ் 360 crores. நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து 70 crores. ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து 40 crores. த நேஷனல் இன்கம் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அப்ப அந்த நாட்டோட நேஷனல் இன்கம் வந்து என்னவா இருக்கும், அவங்களே வந்து சில இதுல கொடுத்துட்டாங்க, இது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நாட்டோட நேஷனல் இன்கம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டில் காரணி செலவில் நிகர உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 1000 கோடிகள், தேய்மானம் 30 கோடிகள், வெளிநாடுகளுக்கான காரணி வருமானம் 360 கோடிகள், நிகர மறைமுக வரிகள் ரூபாய் 70 கோடிகள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து காரணி வருமானம் 40 கோடிகள். இந்த நாட்டின் தேசிய வருமானம் 1070 கோடிகள், 1040 கோடிகள், 680 கோடிகள், 970 கோடிகள். இதுல எது ஆன்சர் அப்படின்னா 618 இங்கே ஆப்ஷன்ல கொடுத்தாச்சு. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நேஷனல் இன்கம் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நேஷனல் இன்கம் அப்படின்னாலே எதை டிபெண்ட் பண்ணது, என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்க போறோம். நீங்க எந்த இதுல நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தாலே நம்ம சூஸ் பண்ற ஒரே ஃபார்முலா என்னவா இருக்கணும் அப்படின்னா என்என்பி தான் இருக்கணும். நேஷனல் இன்கம் வந்து எதை ரிலேட் பண்ணது அப்படின்னு பார்த்தா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்என்பி ஃபேக்டர் காஸ்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் என்எஃப்ஐஏ, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, நெட் ஃபேக்டர் இன்கம் வந்து எவ்வளோன்றது தேவைப்படுது. ஆனா எங்க கொஸ்டின்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அப்ராட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40 crores கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ராட்ல இருந்து வந்ததையும் அப்ராடுக்கு போனதையும் என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ் பண்ணணும்.
நம்ம எவ்வளவு செலவு பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சது அப்ராட்ல இருந்து அப்படின்றத ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் net factor income from abroad 360 crores factor income from to abroad from abroad இந்த from இருக்கு இங்க 2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா NFIA is equal to factor income factor income from abroad minus factor income to abroad. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா NFIA கிடைக்கும். ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் எவ்வளோ 40 crores மைனஸ் 360 crores. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும் மைனஸ் 320. ஸோ மைனஸ் 320 crores தான் என்னது நெட் இன்கம் ஃப்ரம் NFIA net factor income from abroad. மொத்தமா நம்மளுக்கு அப்ராட்ல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளவு மைனஸ் 320 crores. இதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1000, டிப்ரிசியேஷன் 30 அண்ட் தென் நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் 70 கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்கம்னாலே என்னன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் NNP at factor cost. எங்க நேஷனல் இன்கம் கேட்டாலும் இந்த நேஷனல் இன்கம் எதை ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தா நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபேக்டர் காஸ்ட் இதை பத்தினது தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாக்கு என்ன வருமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலால என்னென்ன வரும் அப்படின்னா இப்போ NNPயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா NNP ஃபேக்டர் காஸ்டோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். NDP net domestic product at factor cost plus NFIA. இதான் வந்து NNPயோட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு NFIA வந்து எவ்வளோன்னு தெரியணும். இங்க ரெண்டா கொடுத்துருக்காங்க to abroad from abroad. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு from abroad minus to abroad இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா NFIA நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ NDP at factor cost எவ்வளவு இந்த NDP net domestic product எவ்வளவு 1000 crores. இப்போ 1000 plus 3 minus 320 இதை போட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இப்போ NNPயோட ஃபார்முலா என்னது NNP factor costோட ஃபார்முலா NDP at factor cost plus first NDP எவ்வளோ 1000 and then plus minus 320 NFIA எவ்வளோ 320 1000 plus into minus minus 320 1000 minus 320 680 crores கரெக்டா. ஸோ 680 crores வந்து ஆன்சரா வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். செவன்த் ஒன் இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் ஒன் 8th question. In the calculation of GDP by expenditure method, what should added from the following? நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றோம் என்ன மெத்தட்லனா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது இன்கம் மெத்தட். இப்போ பார்க்க போறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அந்த கால்குலேஷன் ஆஃப் ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு
இதுல வந்து எது எதெல்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். What they give private final consumption. First one என்னது? Private final consumption. So, B investment expenditure. C net imports. D net exports. E government fiscal final consumption expenditure. Choose the correct answer from the given options. நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னா ஜிடிபியோட எக்ஸ்பாண்டிச்சரோட ஃபார்முலா. ஜிடிபியோட எக்ஸ்பாண்டிச்சர் ஃபார்முலா என்னது? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிடணும். இதுதானே imports in the country, exports from the country. Xன்றது exports from the country, Mங்கிறது imports in the country. இதுல Cன்றது consumption expenditure by households on goods and services. Iன்றது investors spending on capital goods. Gன்றது all government expenditure on goods and services. இதுல எது வராது அப்படின்னா net imports மட்டும் வராது. நம்மளோட நெட் இம்போர்ட் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண மாட்டோம். அதை தவிர்த்து பிரைவேட் ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட்டை கால்குலேட் பண்ணிப்போம். அண்ட் தென் கவர்மெண்டோட ஃபைனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரையும் கால்குலேட் பண்ணிப்போம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. இதுதான் என்னது அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை பார்த்துட்டோம். ஆனா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல இதுல எது வராது அப்படின்னு பார்த்தோம்னா நெட் இம்போர்ட்ஸ் மட்டும் வராது. செலவின் முறை மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது மொத்தமா நம்ம உள்நாட்டுல இருக்கிற உற்பத்தியை மட்டும் கணக்கு பண்றோம். அதனாலதான் நம்ம இங்க எதை இது பண்ணல அப்படின்னா நெட் இம்போர்ட்டை மட்டும் என்ன பண்ணலன்னா கால்குலேட் பண்ணல. நம்ம உள்நாட்டுல எவ்வளவு இருக்கு இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஜிடிபினால என்னது? நம்மளோட நாட்டுல இருக்கிற நம்ம நாட்டுல எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இதை பத்தி தான் நம்ம கால்குலேட் பண்றது தான் ஜிடிபி. ஸோ இந்த நெட் இம்போர்ட்ஸ் மட்டும் என்னது? வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுது. அதனால இதை மட்டும் கால்குலேட் பண்ணாம மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏ பி டி இ. இதுங்க சியை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிருக்காங்க பாருங்க. நிகர இறக்குமதி வேற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணதை மட்டும் தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையுமே தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கணக்கு பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நம்மளோட எக்ஸ்பாண்டிச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். Okay, 9th one. Identify the term that is called national income of a economy. Already நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நேஷனல் இன்கம் அப்படின்னாலே என்னன்னு சொன்னேன். NNP at factor cost. இப்போ இந்த क्वेश्चनல நம்ம பார்த்தோம்ல இந்த क्वेश्चनல எஸ் 7th क्वेश्चनல இங்க நேஷனல் இன்கம் இருக்கா? நேஷனல் இன்கம்னாலே என்னன்னு சொல்லி பார்த்தோம். நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணணும்னாலே என்ன ஃபார்முலா நம்ம போட்டோம்? NNP at factor cost. இப்போ இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே மாதிரி கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த டேர்ம் தட் இஸ் கால்டு நேஷனல் இன்கம் ஆஃப் அ எக்கானமி. நேஷனல் இன்கம் எக்கானமில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த டேர்மை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்? NNP at factor cost. ஒரு பொருளாதாரத்தின் தேசிய வருமானம் என்று அழைக்கப்படும் சொல்லை அடையாளம் காணவும். GDP at market price, GDP at factor price, NNP at market price, NNP at factor price. Already நம்ம first என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த சம் போட்டோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த நேஷனல் இன்கம்னாலும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். When firms are taxed on a proportional basis. இந்த ஒரு நிறுவனத்துல டாக்ஸை வந்து ப்ரொபோர்ஷனல்னா என்ன?
சாரிக்கு சமமா சொல்லி நம்ம ப்ரொபோர்ஷனல் பேசிஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. நிறுவனங்கள் விகிதாச்சார அடிப்படையில் வரி விதிக்கப்படும் போது அது என்ன வரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறைமுக வரி, இன்டைரக்ட் சாரி இன்டைரக்ட் டாக்ஸஸ். மறைமுகமான வரி தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க ரெண்டா கொடுத்துருக்காங்க, இது கிடையாது, இந்த தான் ஆன்சர். மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் ஆன்சர். ஒரு ஃபேர்ம்ல அந்த டாக்ஸை பே பண்றோம் அப்படின்னா அது ப்ரொபோர்ஷனல் பேசிஸ்ல போச்சு அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், in case value of intermediate goods are included during the estimation of national product, which problem will arise? ஒருவேளை தேசிய உற்பத்தி மதிப்பீட்டின் போது இடைநிலை பொருட்களின் மதிப்பு சேர்க்கப்பட்டால் எந்த சிக்கல் எழும்? நேஷனல் ப்ராடக்டை எஸ்டிமேட் பண்ணும்போது, நேஷனல் ப்ராடக்டை கணக்கு பண்ணும்போது இன்டர்மீடியட் கூட்ஸை அதுல நம்ம சேர்த்தோம், இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங். 2 தடவை என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா எண்றா மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னது, முழுமையா அந்த பொருளை அடையல அப்படின்னாதான் நம்ம ஃபைனல் கூட்ஸா இல்லை அப்படின்னாதான் ஃபைனல் கூட்ஸ்க்கு ஃபைனல் கூட்ஸா ஆகாத பொருளை தான் என்னன்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைனல் கூட்ஸ் என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணுவோம் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு. மறுபடியும் இன்டர்மீடியட் கூட்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், டபுள் கவுண்டிங்கா வரும். ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி சொல்றது தான் என்னது ஃபைனல் கூட்ஸ். ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி சொன்னதை மறுபடியும் தனியா அவங்க கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியட் கூட்ஸா வந்து தனியா இருக்கு அப்படின்னா மறுபடியும் அதை ஆட் பண்ணா என்ன ஆகும், டபுள் கவுண்டிங்கா தான் ஆகும். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங். Stock of unsold finished goods, semi-finished goods or raw materials which firm carries from one year to next is called. ஒரு வருடத்தில் இருந்து அடுத்த வருடத்திற்கு நிறுவனம் கொண்டு செல்லும் விற்கப்படாத முடிக்கப்பட்ட பொருட்கள், அரை முடிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது மூலப்பொருட்களின் இருப்பு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கு ஒரு முழுமை அடையாத ஒரு பொருளை, ஃபினிஷ் ஆகாத ஒரு கூட்ஸையோ, செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் அதாவது முழுமை அடையாத ஒரு பொருளையோ இல்லைன்னா ரா மெட்டீரியல்ஸையோ, அப்படி இல்லைன்னா ஸ்டாக் ஆஃப் அன்சோல்டு ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக் வச்சிருக்காங்க. என்ன பொருளை ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் இல்ல, அன்சோல்டு ஃபினிஷ்டு கூட்ஸ், விற்கப்படாத முழுமை அடைஞ்ச பொருள் ஆனா விற்கப்படலை, ஸ்டாக்கா இருக்குன்னா அந்த பொருள். அதுக்கப்புறம் செமி ஃபினிஷ்டுனா அந்த பொருளை முழுசா என்ன பண்ணல அப்படின்னா உற்பத்தி பண்ணல அந்த பொருள். ஆர் ரா மெட்டீரியல்ஸ், அப்படி இல்லைன்னா ரா மெட்டீரியலா என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த மூணுத்தையுமே வந்து ஒரு வருஷத்துல இருந்து நெக்ஸ்ட் இயருக்கு அதை கொண்டு போனாங்க அப்படின்னா அதனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனோட நேம் என்ன அப்படின்னா இன்வென்டரி. சப்சிடினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மானியம். வேல்யூ ஆடட்னா அந்த வேல்யூ என்ன ஆகிக்கிட்டே போகும்னா ஆட் ஆகிட்டே போகும். அண்ட் தென் சுப்பீரியாரிட்டினா அது எல்லாத்துக்குமே ஒரு முன் வகைந்ததா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ஃபைனல் ஒன் இன்வென்டரி. அப்போ இந்த மூணுமே வந்து ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கு நம்ம கேரி பண்றோம் ஒரு ஃபார்ம்ல அப்படின்னு சொன்னா அதனோட நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வென்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த மெயின் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட மெயின் சிக்னிஃபிகண்ட் இதுல என்னன்னு கேக்குறாங்க. ஒன் ரேட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டபுள் ரேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படியா? கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்துதான் என்ன பண்றோம், பொதுவா நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட்டும் இன்னொருத்தவங்களுக்கு டபுள் ரேட்டாவும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜிஎஸ்டியை கொடுக்கல. ஒன் ரேட் ஃபார் ஒன் டைப் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இன் எக்கனாமிக்கலி வீக் ஸ்டேட் கவர்மெண்ட். நோ டேக்ஸ் ஃபார் யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நோ டேக்ஸ் அது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டி கிடையாது. ஒரே ஒரு ரேட்லயே என்ன பண்றோம்னா ஒரு டைப் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நீ எந்த கடையில போய் கேட்டாலும் அந்த கூட்ஸோட விலை என்னவா இருக்கும், சேமா இருக்கும், ஒரே ரேட்டா தான் இருக்கும். இங்கன்னு இல்லை, நீ எந்த கடைக்கு போய் அந்த பொருளோட விலை கேட்டாலும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் என்னவா இருக்கும், ஒரே ரேட்டா தான் இருக்கும். ஒன் ரேட்டா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா
ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல ஒரு மெயின் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். ஜிஎஸ்டியோட ஒரு அம்சங்கள்ல ஒண்ணு. ஒரு வகை பொருட்கள் ஆர் இல்லைன்னா சேவைக்கு ஒரு விகிதம். இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஃபோர் ஜிஎஸ்டி டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸ் வரதுக்கு முன்னாடி the tax is added, அந்த டாக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா when the value is added, அப்ப என்ன ஆகும், அந்த அதனோட வேல்யூவும் ஆட் ஆகும். in each stage is called, அது என்ன, இவங்களே கொடுத்துட்டாங்க, டாக்ஸ் வந்து ஆட் ஆகுது, அதனோட வேல்யூவும் ஆட் ஆகுதுன்னு. அப்படின்னா என்ன ஆன்சரு, வேல்யூ ஆடட் டாக்ஸ். அந்த வேல்யூ என்ன ஆகிட்டே போகுதுன்னா அந்த பொருளுக்கு ஆட் ஆகிக்கிட்டே போகுது. அந்த பொருளோட விலை டாக்ஸ் வந்து என்ன ஆகிட்டே போகுதுன்னா ஆட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ தட் ஒன் இஸ் த வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஜிஎஸ்டி வரிக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்டத்திலும் மதிப்பு சேர்க்கப்படும் போது வரி சேர்க்கப்படுகிறது. அதனோட மதிப்பு ஆட் ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா அதனோட வரியும் என்ன ஆகுது, கூடிக்கிட்டே வருது. அப்போ அந்த வரியை நம்ம என்ன வரின்னு சொல்லுவோம், மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு தான் பேர் சொல்லுவோம். Next question, goods and service tax, GST is here. GST என்ன tax? Indirect tax. Goods and serviceனாலே நம்ம என்ன அர்த்தம், ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கும் போது நம்மளே அறியாம பே பண்றது தான் என்னது, இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம வந்து நேரடியா என்ன பண்ண மாட்டோம்னா அந்த பொருளுக்கான டாக்ஸை பே பண்ண மாட்டோம். அந்த பொருள் மூலியமாவே என்ன ஆகுது, 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை வாங்கினாலும் அந்த பெண்ணோட ரேட்லயே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கூட்ஸோடயே சேர்த்து டாக்ஸும் என்ன பண்ணிருப்பாங்க போட்டுதான் மொத்தமா சேர்த்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. அப்போ அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது வந்து மறைமுக வரி. Next question, if the value of nominal GDP is 5,500 and of real GDP is 2,200, what is the value of GDP deflator? இப்போ நாமினல் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 550, ரியல் ஜிடிபி எவ்வளவு 2200. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து என்ன எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டரோட ஃபார்முலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி டிஃப்ளேட்டரோட ஃபார்முலா என்னது, நாமினல் GDP divided by real GDP into 100. கரெக்டா, இதுனா ஃபார்முலா. நாமினல் GDP என்னது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5,500 divided by real GDP 2,200 into 100. 11 table is 2 times, இது 500 times. இப்போ 500 divided by 2, 250. கரெக்டா? So answer 250. அடுத்த கொஸ்டின், நேஷனல் இன்கம் கேன் ஆல்சோ பி கால்ட். நேஷனல் இன்கம் நம்ம இன்னொன்னு என்னவா சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். தேசிய வருமானத்தை இவ்வாறும் அழைக்கலாம், எவ்வாறும் அழைக்கலாம், காரணி செலவில் நிகர தேசிய தயாரிப்பு, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the book General Theory of Employment, Interest and Money has been written by the distinguished economist. எந்த எக்கானமிஸ்ட் வந்து இந்த புக்கை எழுதுனாங்க, ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி? எஸ், JM கீன்ஸ் தான் என்ன பண்ணாருன்னா எழுதினாரு. வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு என்ற புத்தகத்தை புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் எழுதியுள்ளார். யாரு அப்படின்னா JM கீன்ஸ். 19th one, economic variables such as national income and profit can be classified under which of the following heads? Stock concept, flow concept, depreciation, final goods. தேசிய வருமானம் மற்றும் லாபங்கள் போன்ற பொருளாதார மாறிகளை பின்வரும் எந்த தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தலாம்?
தேசிய வருமானமும் அதனோட லாபமும் எந்த இதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு கருத்து, ஓட்ட கருத்து, தேய்மானம், இறுதி பொருட்கள். இதுல என்ன ஆன்சரு? ஃப்ளோ கான்செப்ட் தான் ஆன்சர். இப்போ இங்க பாருங்க, ஸ்டாக் கான்செப்ட்ல நம்ம கிட்டயே இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா? ஃபேம் நிறுவனமே தயாரிச்சு அந்த பொருளை நிறுவனமே வச்சுட்டு இருந்தா அது யார்கிட்டயுமே போய் சேராம அவங்களுக்கு என்ன கிடைக்காது? லாபம் கிடைக்காது. அப்போ ஸ்டாக் கான்செப்ட் கிடையாது, ஃப்ளோ கான்செப்ட் தான் இது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபேம் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லி பார்த்தோமா, ஃபேம்னா நிறுவனத்துல இருந்து தயாரிச்ச பொருட்களை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட விற்போம். மறுபடியும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் ஃப்ளோல அது சர்க்குலேட் ஆகும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தட் ஒன் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட். Next question, if we deduct depreciation from GNP at market price, the measure of எதை deduct பண்றாங்க? Depreciation from GNP at market price. And then aggregate income that we obtained is called NNP at market price அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ GNP நம்ம இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜிஎன்பி எம்பியில இருந்து தேய்மானத்தை கழித்தால் நாம் பெறும் மொத்த வருமானத்தின் அளவீடு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. ஜிஎன்பியோட ஃபார்முலா என்னது? எஸ், என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ். இதனோட ஃபார்முலா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஃபார்முலா? ஜிடிபி மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன். இதான ஃபார்முலா, என்என்பியோட ஃபார்முலா. இவங்களே என்ன பண்ணிட்டாங்க? ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தை கழித்தால் ஜிஎன்பிங்க ஏன் அப்படின்னா இங்க என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா நேஷனல் ப்ராடக்ட். ஸோ நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ ஜிஎன்பில இருந்து டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா? அது என்என்பியோட ஃபார்முலா. கிராஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நெட் கிடைக்கும். ஸோ நேஷனல் ப்ராடக்ட் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா தான் இந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க அவங்க. அடுத்த கொஸ்டின், from the following data calculate net domestic product at factor cost. இங்க எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபார்முலா என்ன ஃபார்முலானா என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த ஃபார்முலாவை தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? டிப்ரிசியேஷன் எவ்வளவு? 20 கோடி. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஜிஎன்பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கிராஸ் 1000 கோடி. நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் 30 கோடி. நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து 10 கோடி. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இங்க கொடுத்துருக்காங்க நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. என்டிபியோட ஃபார்முலா என்ன? எஸ், என்என்பி மைனஸ் net national product at factor cost. NDP net domestic product at factor cost தான் கேட்டிருக்காங்க. அதனோட ஃபார்முலா என்ன? NNP factor cost is equal to NFIA.
இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஃபேக்டர் பிரைஸோட ஃபார்முலா வந்து இதுதான். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்டோட ஃபேக்டர் காஸ்ட் ஃபார்முலா என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் இங்க மைனஸ் என்எஃப்ஐஏ. இதான் வந்து ஃபார்முலா, ஓவரால் ஃபார்முலா. இப்போ இங்க என்னென்னலாம் இருக்கு? என்எஃப்ஐஏ இருக்கு, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதுக்கப்புறம் அவங்க டிப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா என்என்பி மட்டும் என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் இப்போ கண்டுபிடிக்க போறது, என்என்பியை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்என்பி இந்த எதுலையுமே என்ன பண்ணாங்கன்னா என்என்பி கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் என்என்பி ஃபேக்டர் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதனோட ஃபார்முலா என்ன, ஜிஎன்பி ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். இதுதான் என்என்பி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஜிஎன்பி எவ்வளோ இருக்கு பாருங்க, ஜி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் 1000 மைனஸ் டிப்ரிசியேஷன் 20. 1000 மைனஸ் 20 980. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, நெட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலால இன்க்ளூட் பண்றோம். NDP factor cost is equal to NNP factor cost minus NFIA. இப்போ NNP factor cost எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 980, 9980. NFIA இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30. இப்போ 980 minus 30 950. So the answer is 950 crores. The option D தான் என்னது ஆன்சர். கிளியரா புரியுதா? இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் கேட்டிருக்காங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் ஃபார்முலா என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் என்எஃப்ஐஏ. இதுதான் ஃபார்முலா. நம்ம கிட்ட என்ன அவங்க கொடுக்கல அப்படின்னா என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் என்ன பண்ணலன்னா அவங்க கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், என்என்பி ஃபேக்டர் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஜிஎன்பி ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் அதனோட ஃபார்முலா. அங்க ஜிஎன்பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1000, டிப்ரிசியேஷன் 20. ஸோ 1000 மைனஸ் 20 எவ்வளோ 980. நம்ம என்ன இப்போ கண்டுபிடிச்சோம், நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அவங்க கேட்ட அந்த என்டிபியை கண்டுபிடிக்கிறோம். என்டிபி ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் என்எஃப்ஐஇ. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சு 9980. ஸோ 980 மைனஸ் என்எஃப்ஐஏ இங்கே கொடுத்துருக்காங்க, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 crores. அந்த 30 போட்டாச்சு. ஸோ 950 crores. Next question. Which of the following is a part of domestic product of India? இதுல டொமஸ்டிக் ப்ராடக்ட்னால என்னது, நம்ம இந்தியாவுக்குள்ள விற்கக்கூடிய பொருட்கள், நம்ம இந்தியாவில இருந்து வாங்கக்கூடிய பொருட்களை தான் என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற ப்ராடக்ட்லாம் என்ன கிடையாது, டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா கிடையாது. இதுல எது எதெல்லாம் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பாருங்க, பின்வருவனவற்றில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும். ஃபர்ஸ்ட் ஒன், முதலாளி தனது ஊழியர்களுக்கு வழங்கும் பரிசுகள், பிற நாடுகளில் உள்ள நாட்டின் வங்கிகளின் கிளைகளால் ஈட்டப்படும் லாபம், இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஈட்டப்படும் லாபம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பொருட்களை வாங்குவது. கிஃப்ட்ஸ் given by an employer to his employees. முதலாளி வந்து தன்னோட ஊழியருக்காக வழங்குற பரிசு இத சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் earned by branches of countries bank in other countries. வேற இருக்க நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல இருக்கிற பேங்க் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் earned by foreign companies in India. யாருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியால இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பை ஃபாரின் டூரிஸ்ட். கடைசியா என்ன வந்திருக்கு, வெளிநாட்டு சுற்றுலா பயணி கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறது. இது எது
இந்தியாவை பேஸ் பண்ணி வரல, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து பொருட்களை வாங்குறது. இது மட்டும் தான் என்ன எதுல வரல அப்படின்னா டொமஸ்டிக், இந்தியாவை பேஸ் பண்ணி வரல. இது எல்லாமே இந்தியாவுல இருக்கவங்கள பேஸ் பண்ணி தான் என்ன வந்திருக்குன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் லிஸ்ட் 1 and list 2. Net domestic product at market price, NNP at factor cost, GDP at factor cost, GDP at market price. இதனோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா ரிலேட் பண்ண போறோம். NDP at market price ஓட ஃபார்முலா என்னது? எஸ், ஜிடிபி மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன். நெட் எதுல இருந்து கிடைக்குது? டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்குது. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நெட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், இங்கேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் தான். என்ன ஆன்சர் இதுக்கு? என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸ், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்டோட ஃபார்முலா ஜிடிபி மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் என்ஐடி. ஜிடிபி மார்க்கெட் பிரைஸோட ஃபார்முலா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதை வந்து இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2. என்டிபி அட் மார்க்கெட் பிரைஸோட ஃபார்முலா ஜிடிபி மைனஸ் ஜிடிபி எம்பி மைனஸ் தேய்மானம். என்என்பி ஃபேக்டர் காஸ்டோட ஃபார்முலா என்என்பி மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் நிகர மறைமுக வரிகள். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்டோட ஃபார்முலா ஜிடிபி எம்பி மைனஸ் என்ஐடி. ஜிடிபியோட மார்க்கெட் பிரைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.